தேவனுடைய சமூகத்தில் நாம் இதயத்தை ஊற்றுவோம். இழந்தவற்றை திரும்ப பெற்றுக்கொள்வோம். அருமையான தேவ பிள்ளைகளை, கிருபையும் சந்தோஷம் உங்களோடு இருப்பதாக. தயவு செய்து இதை பார்க்க நீங்கள் நம்முடைய ஊழியங்களுக்கு ஆச்சரியுங்கள். இது உங்களுடைய ஊழியம் பிரியமானவர்களே, உங்களுடைய ஊழியம். நீங்கள் இந்த ஊழியத்துக்காக ஜெபித்து இதை தாங்கும்போது கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுவோம். அப்பொழுது இவள் அனைத்தும் நமக்கு கூட கிடைக்கும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுகிற காரியம் லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் இழந்து போனதை தேடும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார் என்று லூக்கா 19:10 பார்க்கிறோம். இழந்து போனதை தேட வல்லவராயிருக்கிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளை, உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் இருக்கலாம். அந்த பிள்ளைகள் மத்தியில் ஒரு பிள்ளை கெட்ட குமாரனை போல இருக்கலாம், அல்லது ஒரு பிள்ளை படித்து கொண்டே இருக்கும்போது டிப்ரெஷன் ஆகி வீட்டு முக்கில் அப்படியே தானே உளறிக்கொண்டு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். அந்த மகளுடைய வாழ்க்கை இழந்து போன ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்க்கும்போது இங்கே சகையும் மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தும் அவன் உள்ளத்தில் அவனுடைய மனசாட்சி மழுங்கி இருந்தது. அவன் அநேக இடத்துல அநீதியாக லஞ்சம் வாங்கினது போல அவன் அறிக்கையிடுவதை நாம் பார்க்கிறோம். அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டராக இருந்தான். ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு சம்பளம் போக அதிக பணங்கள் வரும்போது அந்த பண ஆசை அவனை கெட்ட வழியில் நடத்துவது. ஆனால் அவனுக்கு ஒரு கியூரியாசிட்டி, இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி, ஆகவே தான் காட்டத்தி மரத்தில் ஏறுகிறான். அந்த காட்டத்தி மரம் இன்றைக்கும் அங்கே இருக்கிறது, எரியோவுக்கு போகிற வழியில் இருக்கிறது. ஆம், என் தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் கூட இஷ்டம் போல நடக்கிற, தேவனை அறிந்தும் அறியாது போல நடக்கிற ஆவிக்கிற வாழ்க்கையில் பின்மாற்றம் அடைந்த உங்கள் தகப்பனையோ தாயையோ அது உங்கள் பிள்ளைகளையோ கர்த்தர் தமது அருள் காட்சியினால் மீட்டு கொடுக்கிறார். இழந்து போனதை மீட்க அவர் வந்தார். ஆம், உண்மையாகவே கர்த்தர் ஒரு மனுஷனோடு இடைப்பட்டால்தான் அவனுடைய வாழ்க்கை மாறும், இல்லை என்றால் மாறவே மாறாது. இயேசு கிறிஸ்து நம்முடைய ஊழியங்களில் அநேகருக்கு காட்சியளிக்கிறார், அநேகரோடு கூட பேசுகிறார். ஒரு சமயத்தில் ஒரு தாய் தன்னுடைய மகளுக்காக மிகவும் கலங்கினாள். அவளை நல்லா படிக்க வைத்தாள், பெரிய உத்தியோகம் அமைந்தாள். ஆனால் அவருடைய வாழ்க்கையோ மிக தாறுமாறான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. தாறுமாறான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை குறித்து தாய் கண்ணீர் விட்டு கண்டித்தும் ஜெபித்தும் பார்த்தாள். ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருந்தது. தன் இஷ்டம் போல கெட்ட வழியில் தன் பணத்தை செலவழித்து வந்தாள். தாயின் பணத்தையும் அப்படியாக பறித்து கொண்டாள். அவளை திருத்த தாயால் முடியவில்லை. என்னால் வீட்டு தகப்பன் இல்லை. வயதுக்கு வந்த பிள்ளை என்ன செய்வது? தாய்க்கு ஒன்றுமே புரியவில்லை. ஒரு சமயத்தில் என்னிடத்தில் வந்து தாய் அழுதாள். அப்படி நான் சொன்னேன், அந்த பிள்ளை நீ கூட்டி கொண்டு வா, அந்த பிள்ளை படித்த பிள்ளை தானே, அந்த பிள்ளையிடத்தில் சொல்ல, நான் பாஸ்டரிடத்தில் போகிறேன்னு சொல்லாதே, அல்லது ஒரு தீர்க்கதரிசனத்தில் போகிறேன்னு சொல்லாதே, ஒரு மருத்துவ ஆராய்ச்சியாளத்தில் போகிறேன்னு சொல் என்று சொல்லி அந்த பிள்ளை நான் வர சொன்னேன். அந்த பிள்ளை நான் வந்து எனக்கு முன் உட்கார வைத்தேன். அவ்வளவுதான். அவள் தான் கண்களிலிருந்து கண்ணீர் பயங்கரமாய் வந்தது. என் மகளை ஏன் அழுகிறாய் என்று கேட்டேன். இல்லையா, உங்கள் பக்கத்தில் இயேசுவை நான் காண்கிறேன். ஆம் பிரியமானவர் தெய்வ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சகைவை வா என்று சொன்னார். அவ்வளவுதான், அவன் வாழ்க்கை மாறிவிட்டது. அதே போல் இந்த அருமை மகளும் என்னோடய அலுவலகத்தில் வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்த போதுதான் அவள் கண்டுகொண்டாள், இந்த அலுவலகத்தில் இயேசு இருக்கிறார், இயேசு கொலுவிட்டிருக்கிறார் கண்டு கொண்டாள். இயேசுவை கண்டதும் அவளுடைய இருள் நீங்கினது. அவள் பரலோக ராஜ்யத்தை விட்டு இழந்து போன ஒரு மகளாக இருந்தாள். ஆனால் கர்த்தர் காணாமற் போன ஆட்டை தேடி பிடித்தார். ரெண்டாவதாக, இழந்து போனன்னு சொல்லும்போது, நீங்கள் ஒரு வேளை பென்ஷன் வாங்கி உங்களை வஞ்சிக்கிற இடத்தில்
அத்தனை பணத்தை நீங்கள் கொடுத்திருக்கலாம். அல்லது உங்கள் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் உங்களை அறியாமலேயே உங்கள் சகோதரிக்கோ அல்லது வேறு யாருக்கோ இனாமாக கொடுப்பது போல கொடுத்திருக்கலாம். பின்னாடி விரும்பியும் அதை நீங்கள் வாங்க முடியாமல் போயிருக்கலாம். அதே போல் உங்களுக்கு வர வேண்டிய பென்ஷன் மற்றெல்லாம் என்ன ஆயிற்று என்று தெரியாமல் இருக்கலாம். அல்லது உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய முன்னேற்றங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் நிமித்தம் பேரிழப்புகளை சந்தித்திருக்கலாம். ஆனால் கலங்காதீர்கள். 1 சாமுவேல் 30:8 சொல்கிறது, இழந்து போன எல்லாவற்றையும் நீ திரும்ப பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி அங்கே கர்த்தர் தாவீதோடு பேசுகிறார். அவன் எல்லாவற்றையும் இழந்தான். தன்னுடைய 2 மனைவிமார், தன்னோடு இருந்த படை வீரருடைய பெண்கள் மற்றும் மாடுகள் சுதந்திரங்கள் எல்லாவற்றையும் அமலேக்கர் அடித்து கொண்டு போய்விட்டார்கள். சத்தமிட்டு அழுதார்கள். அந்த நேரத்தில் தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டார். இன்று அநேகர் இப்படிப்பட்ட பேரிழப்பு வரும்போது தற்கொலை செய்கிறார்கள், வாழ்க்கையில் நம்பிக்கை இழக்கிறார்கள், அதை பைத்தியம் பிடிக்கிறார்கள். ஆம், தங்களுடைய பெயர் புகழை கெடுத்து விட்டார்கள். கீழே இருக்கிறவர்கள் அநியாயமாய் தன்னுடைய கையெழுத்தை போட்டு அநியாயமான செக்களை கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லி கதறுகிற மேனேஜர்ஸையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வர வேண்டிய நன்மை ரெட்டிப்பாய் தருவார். வேதம் சொல்கிறது, சகரியா 9:12, நம்பிக்கையுடைய சரிகளை அரணுக்கு திரும்புங்கள். தேவனுடைய சமூகத்தில் நாம் இதயத்தை ஊற்றுவோம், இழந்தவற்றை திரும்ப பெற்றுக்கொள்வோம். அதே போல் கிறிஸ்தவ மக்கள், ஊழியம் செய்கிற மக்கள், நீங்கள் வரங்களை இழந்திருக்கலாம். ஒரு சில தவறு நிமித்தம், பாவம் நிமித்தம், அது பலவீனங்கள் நிமித்தம் நீங்கள் உங்கள் ஆதியில் கொண்டிருந்த வல்லமை இழந்திருக்கலாம். இன்று அவரை நோக்கி பாருங்கள், கர்த்தர் உங்களை மீண்டும் பயன்படுத்துவார். கேத்ரின் குல்மனுடைய வாழ்க்கையில் திடீரென்று ஒரு சோதனை ஏற்பட்டது. அந்த சோதனை அவள் விழுந்து போனார்கள். அவருடைய வல்லமை அவளை விட்டு போனது போல காட்சியடித்தது. ஆனால் கர்த்தர் அதை உணர்த்தினார். உணர்த்திருந்த மனதிருந்தார்கள், கண்ணீர் விட்டார்கள். மீண்டும் வல்லமையாய் கேத்ரின் குல்மனை கர்த்தர் மகிமையாக பயன்படுத்தினார். உங்களையும் பயன்படுத்துவார். அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கும் கூட உம்முடைய ஜனங்கள் எதை இழந்தார்களோ அதையெல்லாம் திரும்ப நீர் கொடுத்தாலும், தங்களுடைய பிள்ளைகள் அல்லது தங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ரட்சிப்பை இழந்திருப்பார் என்றால் அந்த ரட்சிப்பை அந்த பிள்ளைகளுக்கு நீர் தாரும் இயேசு சுவாமி. கண்டிப்பாக தாரும் இயேசு சுவாமி. அவருடைய வியாபாரத்திலோ அல்லது அவருடைய கஷ்டப்பட்டு சம்பாதித்திலோ எதையாகியும் இழந்திருப்பார் என்றால் அதை மீண்டும் பெற்றுக்கொள்ள செய்யும். அதிக நாட்கள் காத்திருந்தும் கிடைக்காமற் போனவர்கள் வர வேண்டிய நன்மை ரெட்டிப்பாக வரும்படிக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும். அதே போல் உம்முடைய ஊழியத்தில் முறமாய் ஈடுபட்டு பெருமை நிமித்தம் அல்லது வேண்டாத காரிய நிமித்தமாக வல்லமை இழந்த உம்முடைய மக்கள் மீது இரக்கம் வைத்து அவள் மீண்டும் அந்த வல்லமை பெற்றுக்கொள்ள செய்யும். அந்த வல்லமை வரட்டும். அவருடைய பாவ வாழ்க்கை என்று அவளை திருத்தும். நீதியின்படியே நீர் என்னை உபத்திரப்படுத்தினீர் என்று தாவீது சொல்கிறார். அதன் மூலமாக அவருடைய சாட்சிகளை நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார். அதுபோல் நம்முடைய மக்களை சிக்ஷிக்கும் போது அவள் சோர்ந்து போகாமல் படிப்பினை கற்றுக்கொண்டு மீண்டும் உன்னுடைய ஊழியத்தில் மும்முரமாக ஈடுபட செய்யும். உற்சாகப்படுத்தும், முன்னை விட பயன்படுத்தும். ஆசீர்வதி. உலகமெங்கும் ரட்சிப்பு இழந்த மக்களை மீட்டு கொண்டு வரும் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் உங்களுக்கு தருவாராக.